பல்வேறு காரணங்களை முன்வைத்து நாட்டின் சில பகுதிகளில் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் உண்ணாவிரத போராட்டங்கள் நடத்தப்பட்டுள்ளன. வடபயாகல வட்டுக்கோட்ட தாய்சேய் பராமரிப்பு நிலையத்தை இடமாற்றம் செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சிகிச்சை நிலையம் ஒன்றில் பிரதேச மக்கள் ஒன்று கூடினர். பின்னர் குறித்த இடத்திற்கு வருகை தந்த பேருவளை பிரதேச சபை தலைவர் குஸ்மண்டி சில்வா குறித்த பராமரிப்பு நிலையத்தை இடமாற்றுவதற்கான காரணத்தை தெளிவுபடுத்தினார். இந்த பகுதி சுகாதாரத்திற்கு பாதுகாப்பற்ற பகுதியாக கருதப்படுவதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். குறித்த பகுதியை சுற்றிகரித்து பாவனைக்கு ஏற்ற வகையில் மாற்றி தருமாறு பிரதேச மக்கள் கேட்டுக்கொண்டனர். அதன்படி சிகிச்சை நிலையத்தை தற்காலிகமாக வேறு இடத்துக்கு மாற்றுவதுடன் குறித்த பகுதி சுத்திகரிக்கப்படும் என தலைவர் வழங்கிய உறுதிமொழியினை அடுத்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் கலைந்து சென்றனர். புலனறுவை அலுக்கான பகுதியைச் சேர்ந்த SAD ராஜகருணா புலனறுவை பிரதேச தபால் அலுவலகம் முன்பாக உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ளார். தபால் சேவையில் 32 வருடங்களை பூர்த்தி செய்த தமக்கு இதுவரை ஓய்வூதியம் வழங்கப்படவில்லை என தெரிவித்து இவர் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ளார். தனது பிரச்சினைக்கு உரிய தீர்வை பெற்றுத் தருவதாக வடமத்திய மாகாண தபால் திணைக்கள அதிகாரிகள் தெரிவித்ததன் பின்னர் ராஜகருணா தனது எதிர்ப்பு நடவடிக்கையை கைவிட்டார். இதேவேளை 33 வருடங்களாக இயங்கிய கல்பட்டி கனமூலை தபால் அலுவலகத்தை அந்த இடத்திலிருந்து வேறு இடத்திற்கு மாற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பிரதேச மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கிராம மக்களின் ஒத்துழைப்புடன் தபால் அலுவலகம் காணப்பட்ட பழைய இடத்திற்கு பதிலாக அறைகள் உள்ளிட்ட இடவசதியுடன் கூடிய அலுவலகத்தை நிர்மாணிப்பதற்காக பொருட்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன. உரிய முறையிலான கட்டடத்தை நிர்மாணித்து குறித்த தபால் அலுவலகத்தை பயன்பாட்டுக்கு ஏற்றாற்போல் மாற்றி தருமாறு பிரதேச மக்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர்.